பல நூற்றாண்டுகளாக அது பரிமாற்றப்பட்டிருக்கிறதுக்கு சரியான ஆதாரத்தை கொடுப்பவைகளாக காணப்பட்டது. So we've given you proof that the Torah we have is the actual Torah that existed during Prophet Muhammad's time and before. இந்த ஆதாரத்தோடு கூட ஹஜ்ரத் முகமதுடைய காலத்திலும் அவருக்கு முன்பாக இருந்த காலத்திலும் இருந்த தோரா தான் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரமாக உங்களுக்கு சொல்ல முடியும். And then we have been asked for support in favor of our claim that the Bible is God's word. எங்களுடைய வேதாகம் இறைவனுடைய வேதம் என்பதற்கு ஆதரவான காரியங்களை சொல்லுவதற்காகவும் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டோம். We have already given one. நாங்கள் ஏற்கனவே ஒன்றை கொடுத்து விட்டோம். That because it is God's word, it leads all humans to salvation irrespective of any differences. இது இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதனால எந்த விதமான வேறுபாடுமின்றி எல்லா மனிதர்களையும் இறைவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நேராக வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். Here is the second evidence. இங்கே இரண்டாவது ஆதாரம் என்னவென்றால், it is true without any errors or falsehood. எந்த விதமான தவறும் பிழைகளும் இல்லாதபடிக்கு அது மிகவும் சரியாக இருக்கிறது. If any book is merely a human book, it will be a combination of truth and error because we are finite human beings. ஒருவேளை ஒரு மனிதனுடைய கற்பனையான புத்தகமாக இருந்தால் அதில் சில உண்மைகளும் பிழைகளுமாக இருக்கும். But the Bible is not just merely a human book, but it is divine book given to us through humans, and therefore it has to be true and true alone. வேதாகமம் என்பது வெறும் ஒரு மனிதனுடைய புத்தகம் அல்ல, அது இறைவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டதான புத்தகம். எனவே அதிலே உண்மையான காரியங்கள் இருக்கிறது. And up to this time we have time and again proved that the Bible has not even a single falsehood or error or contradiction. இந்த நேரம் வரைக்கும் நேரங்களாக நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறது இறைவனுடைய வார்த்தையாக வேதாகமத்திலே எந்த விதமான முரண்பாடுகளும் பிழைகளும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். Truth is free from contradiction and it is consistent. சத்தியம் என்பது முரண்பாட்டிலிருந்து விடுதலையானது, அது ஒரு நிலையான தன்மை உள்ளதாக இருக்கிறது. Our friends talked about a different Injil and they said we have a different definition of Injil. அவர்கள் சொன்னாங்க உங்களிடத்தில் ஒரு வேறுபட்டதான சுவிசேஷம் இன்ஜில் இருக்கிறது, அதற்கு ஒரு வேறுபட்ட விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். And they say our Injil is not the Injil that the Quran talks about. எங்களிடத்தில் இருக்கிறதான இன்ஜில் அவர்களுடைய குர்ஆனிலே சொல்லப்பட்ட இன்ஜில் அல்ல என்பதையும் அவர்கள் சொன்னார்கள். I want to know where they have that Injil. அவர்களிடத்தில் அந்த ஒரிஜினல் இன்ஜில் எங்கே இருக்கிறது என்பதை நான் கேட்கிறேன். And where in the Quran they find the definition of Injil. இன்ஜிலுக்கான விளக்கம் என்ன என்பதை குர்ஆனிலே அவர்கள் எங்கே பார்க்கிறார்கள் என்பதையும் நான் கேட்கிறேன். The law of identity in logic, number one law demands that when you use a term you have to define it properly with basis. அடையாளப்படுத்தும் விதி என்கிறதான ஒரு விதி இருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தும் போது அந்த அடையாளப்படுத்தும் அடிப்படையிலே நீங்கள் அதை திட்டமாய் தீர்மானிக்க வேண்டும். If you can't do it, you should not use that term. நீங்கள் அதிலே ஒருவேளை குழப்பம் இருந்தால் அதை நீங்கள் உபயோகப்படுத்த கூடாது. And fourthly, lastly, நான்காவதாக இறுதியாக, they have been consistently indulging in a logical fallacy called misuse of analogy. தர்க்க ரீதியான வாதத்திலே, தவறான தர்க்க ரீதியான வாதத்திலே தவறான பகுப்பாய்வை அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். In logic, analogies don't prove anything but only clarify. ஒரு தர்க்க ரீதியான பகுப்பாய்வு என்பது எதையுமே நிரூபிப்பதல்ல, ஆனால் அது தெளிவாக்குகிறதாக காணப்படுகிறது. Any analogy is used to clarify one thing. இப்போதான் அவங்க தலைப்புக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் அந்த கேள்விகள் எல்லாம் தலைப்புக்கு அப்பாற்பட்டது. டபுள் ஸ்டாண்டர்ட் நிரூபிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க, ரெட்டை வேடத்தை நிரூபிக்கிறது. அந்த ரெட்டை வேடம் என்னென்னலாம் செஞ்சாங்கிறதுலாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நாங்கள் அது பிறகு வர்றோம். அதே வந்து அரபி ஒன்று நாங்கள் உங்கள் மொழிபெயர்ப்பு தான் சொன்னாங்க, அந்த மொழிபெயர்ப்பு எங்கேங்கிறது அந்த ஒரிஜினலோட கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சும்மா வேர்டில் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது, ஒரிஜினல் சோர்ஸில் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருக்குது. தயவுசெய்து எந்த ஒரிஜினல் சோர்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஹார்ட் காப்பியாக இருக்கட்டும் சாஃப்ட் காப்பியாக இருக்கட்டும், தயவுசெய்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. ஒரு ஹதீஸே தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குங்கிறாங்க, அது தந்துட்டில் பேசினப்பறம் மொழிபெயர்ப்பில் இருக்குது. நாங்கள் வெளியிட்டது இல்லைன்னா புகாரி யார் வெளியிட்டா எந்த புக்குன்னு கேளுங்க, அதை வாயிட்டு அடிச்சு அதான் பொய்யாக சொல்கிறாங்க. அது எந்த நூலில் இருக்குன்னு கொஞ்சம் எடுத்தாங்க, எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் பேசுங்க. இந்த விவாத ஒப்பந்தத்தில் இங்கே கேட்கும்போது உடனே தரணும்னு இருக்கிறது. புகாரி தமிழாக்க நாங்களா தமிழாக்க பண்ணோம், நீங்கள் தான் பண்ணீங்க இருக்குன்னு சொன்னாங்க. அதை தாங்கன்னு கேட்டால் இப்போ எடுக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ இட்டு அடிச்சுட்டு போயிடலாமா? முடியாதுங்கிறாங்களோ? ஆமாம், இப்போ நாளைக்கு தந்துடுவாங்களாம். அது என்ன முறை? இப்போ தரணும் நீங்கள். அப்போ நாளைக்கு தருவதாக இருந்தால் அவங்க நாளைக்கு தான் பேசிருக்கணும், ஆதாரம் இல்லாமல் அவங்க பேசக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் பேசக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அது அரபியில் இருக்குது, எங்களுக்கு அரபி தெரியாதுங்கிற மாதிரி வாதம் வைக்கிறாங்க. சிறைக்கிற வரவன் கத்தியோடு தான் வரணும். கத்தியை வீட்டில் வச்சுட்டு வந்து இங்கே என்ன வந்து உங்களுக்கு வேலை? நாளைக்கு கொண்டு வர்றான் கத்தி, என்ன இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
சிறைக்க வரும்போது கத்திக்கு அப்புறம் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வரணும். எங்கள்கிட்ட வந்து நாங்கள் மூலமொழி உங்களுடைய மூலமொழியை ஆராமிக்கின்றீங்க, கிரீக்குன்றீங்க, ஹீப்ரூன்றீங்க. எடுத்து வைங்க ஹீப்ரூவும் கிரீக்கையும், நாங்கள் பேசுகிறோம். என்ன வார்த்தைக்கு அர்த்தம் வேணும்னு கேளுங்க, நாங்கள் எடுத்து தர்றோம். ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வேணுமா நாங்கள் தர்றோம். நாங்கள் எல்லாத்தையும் தயாராக தான் வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்குது. நீங்கள் நாங்கள் எதை கோட் பண்ணாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம் டெக்ஸ்ட்டை. எதை கேட்டாலும் நாங்கள் தூக்கி போடுவோம். உங்களை மாதிரி நாங்கள் நாளைக்கு தரோம், நாளை மறுநாள் தர மாட்டோம் விட்டடிக்கிற ஆட்கள் இல்லை. ஆனால் அரபி தெரியாதுன்னு சொன்னால் தெரியாட்ட ஏன் பேசுகிறீங்க? அந்த லாங்குவேஜில் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. தெரியாமல் அறகுறையாக எவனோ ஒருத்தன் அந்த நெட்டில் ஒருத்தன் எழுதுறான், ஷாம் சராக்ஸ் ஒருத்தன். அவன் படித்தது சொந்த சரக்கு இல்லை, எல்லாம் கடன் வாங்கின சரக்கு, சொந்த மூளையே கிடையாது, எல்லாம் பாரோடு இன்டெலிஜென்ஸ் தான் அவங்களுக்கு. They are working on others' intelligence. They don't have their own intelligence. They don't apply their own mind. அதை வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. So this is an argument. In debate, we have come to a conclusion that in debate, both of us should present evidence. Whatever arguments we are quoting, it is our responsibility to quote the evidence. Now, they quoted a hadith from Sahih Bukhari. When we asked them the reference, we wanted either hard copy or soft copy. They are telling that they'll give it tomorrow. If they are ready to give only tomorrow, why did they quote it now? As per our agreement, they have to produce the evidence right away before moving to the next topic. Unless and until you have any appropriate evidence, please don't quote anything. அப்புறம் இந்த பைபிளில் முன்னறிவிப்பை பற்றி சொன்னாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நாங்கள் இறுதியாக சொல்கிறோம். அதுக்கு முன்னால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரடியாக வந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரடியாக அதுக்கு வர்றோம். இப்போ தான் அந்த லாஜிக்காக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தௌராவுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஏராளமான மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, செப்டகண்ட் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாமே ஜீசஸுக்கு முன்னால் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஜீசஸுக்கு முன்னால் இருந்ததா, ஜீசஸ் காலத்தில் இருந்ததா, ஜீசஸ் காலத்தில் என்ன இருந்தது, தோராண்டா என்ன, செப்டகண்ட்னா என்ன, அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி எங்கள்கிட்ட நிறைய கோடக்ஸ் இருக்குது. கிரீக் கோடக்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்குது. சினாட்டியஸ், வேட்டிகனஸ், அலெக்சாண்ட்ரியஸ் அப்படி லைனாக பட்டியல் போட்டாங்க. அதனுடைய நிலை என்ன, அப்புறம் டெட் சீ ஸ்க்ரால்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, எல்லாம் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டெட் ஸ்கிரீன் ஸ்டால்ஸில் வந்து எல்லாம் அதில் இருக்குது. அது வந்து ட்ரூ டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறாங்க. அந்த டெட் ஸ்கிரீன் ஸ்டால்ஸ் என்னதை காட்டுதுன்னு சொன்னால், ஏற்கனவே அவங்க வச்சுருக்காங்களே பைபிள், அது கரெக்டாக அவங்க கை வரைக்கும் கரெக்டாக அவங்க சேர்ந்துருக்குங்கிறத அதை காட்டு தான் அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்க. அதே மாதிரி அவங்களே ஒரு இறை வேதம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில அளவுகோலை வைத்தார்கள். நாம் வைக்கவில்லை. நம்ம அளவுகோலை வைக்காமல் பல வாதங்களை வைத்தோம். ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சாக இருந்தால் எப்படி இருக்கணும்? அருவருப்பாக பேசுனா, என்னடா அருவருப்பாக பேசுகிறீங்க நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்போம். மனுஷன் பேசுகிற பேச்சிலே வரக்கூடாது, இறைவனுடைய வார்த்தையில் வரக்கூடாது. பொய், என்னடா பொய் பேசிக்கிட்டு இருக்கிறிய நீலாம் ஒரு மனுஷனா, கடவுள் வார்த்தையில் அதுவும் வரக்கூடாது. மனுஷனுக்கு எது தகுதியற்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மனுஷனை விட உயர்ந்த கடவுளுக்கும் வரக்கூடாது. அதுதான் முதல் அளவுகோல். இதுக்கு வேற பைபிளில் இருந்த கொட்டேஷனோ வேற எந்த நூலில் இருந்து கொட்டேஷன் தேவையில்லை. அதே மாதிரி அதில் வந்து முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷன்ஸ், அதில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. உண்மைதான், கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்தால் அது இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடாது. நம்மளே முரண்பட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அது எப்படி, என்னடா மாற்றி பேசுறிய நீலாம் ஒரு மனுஷனாடா, அதான் கேட்போம். அப்போ கடவுளே மாறி பேசுனா அதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இட் ஷுட் பி எரர் ஃப்ரீ ஃப்ரம் எரர், நோ எரர், அதில் தப்பே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ட்ரூ, there should be no falsehood, it should be true and true alone. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னார், நான் எழுதி வச்சிருக்கேன் வார்த்தைகளை. It should be true and true alone, அதில் பொய்யே இருக்கக்கூடாது. Truth always is free from contradiction, உண்மையில் வந்து எப்பவுமே முரண்பாடு இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான அளவுகோல். இந்த அளவுகோல் பிரகாரம் இருக்குதான்னு தான் பார்க்க போகிறோம் பைபிளை. இதில் நாங்கள் இன்னொரு கண்டிஷன், அது அந்த கண்டிஷன் வந்து அவங்க பைபிளில் ஒத்து வர மாட்டேங்குது, அதனால் அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. நான் இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன், ஆபாசம். அது ஆபாசத்தை அள்ளி போட்ட உடனே அந்த அளவுகோலை மட்டும் விட்டுட்டு மற்ற அளவுகோல்லாம் சொன்னாங்க. மனுஷன் பேசுறதுலேயே அசிங்கம் இருக்கக்கூடாது, கடவுள் பேசுறது அசிங்கம் இருக்கலாமான்னு நாங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். சார் இப்போ ஒன்று எடுப்போம். பைபிளில் அவங்க வந்து என்னமோ ஒழுங்காக டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டிருக்குது, கரப்ஷன் இல்லை, அந்த நீங்கள் வச்சிருக்க தோரா வேற, நாங்கள் வச்சிருக்க தோரா வேற அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் எங்கே ப்ரூஃப், அது எங்கே ஆதாரம்? நீங்கள் சொல்கிறீங்களே ஒரிஜினல் தோரா, நீங்கள் வச்சிருக்கிறது ஒரிஜினல் தோரா இல்லைங்கிறீங்களே. நம்ம பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் வைத்திருக்கிறது ஒரிஜினல் தோரா இல்லை என்றால் அந்த ஒரிஜினல் தோரா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம்ங்கிறாங்க. எங்கே போச்சு, எப்படி போச்சு அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆன்சர் தெம். முஸ்லிம்கள் மீது ஒரு கடமை. என்ன கடமை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். என்ன கேள்வி? இந்த பைபிளை யார் திருத்தியது? கான்ட்ரடிக்ஷன்ஸ், நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது.
நம்ம முரண்பாடுகள்லாம் இருக்குது, திருத்தப்படுதுன்னு சொன்ன உடனே அவன் கேட்குற கேள்விகள், யார் திருத்தியது, who did this, when did they do this, எப்போது செய்தார்கள், where did they do this, எங்கே செய்தார்கள், what was done, அதை எதை மாற்றினாங்க, why, ஏன் மாற்றினாங்க, அதில் விச்ச கூட சேர்த்துக்கலாம், how was it done, எப்படி செஞ்சாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியுமா நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கேள்விகளை தான் அவங்க வேறு வார்த்தைகள் எடுத்து வச்சாங்க. அந்த வார்த்தைகள் வந்தது, எல்லாமே இது வந்தது, அந்த ஒரிஜினல் எங்கெல்லாம் கேட்டாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்போ பைபிளை நீங்கள் எடுத்துக்கிட்டு பாருங்கள். பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷன் பேசுகிறோம்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிராக்கெட் போட்டு உங்கள்கிட்ட பேச முடியுமா? எழுதும் போது பிராக்கெட் போட்டு பேசுவோம். கடவுள் இன்ஸ்பயர் பண்ணுறார். கடவுள் God is inspiring his words. பிராக்கெட் போட்டுக்கன்னு சொல்லுவாங்களா? கிளாஸ் டீச்சரா ரைட் வித் இன் த பிராக்கெட்ஸ் அப்படியே டிக்டேட் பண்ணார் கடவுள்? இங்கே பாருங்க, இங்கே பிராக்கெட் போட்டு பைபிள் எழுதிருக்குது. ஒரே வசனம் மேத்யூ 6:32 கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஒரு பகுதி பிராக்கெட்டில் இருக்குது. அதே இது இன்னொரு வெர்ஷனில் அதுலேயும் பிராக்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ லூக் 2:23 எல்லாம் எக்ஸாம்பிள் தான், நிறைய இருக்குது இந்த மாதிரி பட்டியல். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று போதும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட்டோம். ஒன்றில் உண்மை இல்லாதவன் எதிலும் உண்மை, முழுவதிலும் உண்மை இல்லாதவன். நான் பைபிள்லாம் கோட் பண்ண மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். பைபிளே இந்த மாதிரி இருக்குது, நான் பைபிளே நம்புறது இல்லையே, அப்புறம் எதுக்கு அதை கோட் பண்ணணும்? ஒன்றில் உண்மை இல்லாதவன் முழுவதிலும் உண்மை இல்லாதவன். இங்கே பாருங்க, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பிராக்கெட்டில் போட்டிருக்கு இந்த வசனத்தை. லூக் 2:23 வசனத்தை பிராக்கெட்டில் போட்டிருக்குது. அதே இது காட்ஸ் வேர்டில் பாருங்க, பிராக்கெட் இல்லாமல் இருக்குது. அடுத்து திரும்புங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மார்க் 99.6 காட்ஸ் வேர்டில் பிராக்கெட் போட்டிருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அது பிராக்கெட் இல்லாமல் இருக்குது. மாற்றி அடுத்தது அப்புறம் பாருங்க, மார்க் 7ல் 3வது 4வது வசனங்கள். இந்த 3வது 4வது வசனங்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஏஎஸ்வின்னு கேட்டால் அதுக்கு நமக்கு என்ன தெரியாத மாதிரி நெட் பைபிள்னு நெட்டு இல்லை, அதுக்கு பேர் நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவங்க சொல்கிறாங்க. தெரியுங்க, நாங்கள் சும்மா சுருக்கமாக தான் சொல்கிறோம். நீங்கள் தான் கேஜேவி, நீங்கள் அது கேஜேவி இல்லை, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இன்னும் பெரிய புத்திசாலியாக பேசுகிற மாதிரி. அதனால் சும்மா எங்களுக்கு தெரியும்னு காட்டுறதுக்காக சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம மழையை நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இடையில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க, நான் சென்ஸ், நோ சென்ஸ்லாம் நம்மளை சொன்னாங்க. இங்கே பாருங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஏஎஸ்வியில் ஃபுல் வேர்ஸும் பிராக்கெட்டில் இருக்குதா? அடுத்த வசனத்தில் பாருங்க, அடுத்த வேர்ஷனில் இஎஸ்வி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா அதே வசனம் பிராக்கெட்டில் இருக்குது, ஆனால் கூடுதலாக 2 வார்த்தை சேர்த்துருக்குது. டைனிங் கவுச்சஸ், டைனிங் டேபிள், சாப்பாட்டு மேஜைங்கிற வார்த்தையை அந்த பிராக்கெட்டுக்குள்ளே கூடுதலாக சேர்த்துருக்குது. இதுதான் அவங்க ரொம்ப பியூர், என்னது, ஃப்ரீ ஃப்ரம் கான்ட்ரடிக்ஷன், பியூர் ட்ரூ டிரான்ஸ்மிஷன். இதுதான் ட்ரூ டிரான்ஸ்மிஷனா, உண்மையாக அவன் கை மாறி வந்திருக்கான் பாருங்க. அதுக்கு அடுத்ததை பாருங்க, அந்த ஒட்டுமொத்த இதுவுமே வசம் பிராக்கெட்லேயே இல்லை. அந்த டைனிங் டேபிளுங்கிற வார்த்தையும் சேர்த்து இருக்குது, ஆனால் பிராக்கெட்டை தூக்கியாச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, மார்க் 7:19 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பிராக்கெட் இல்லாமல் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த வசனமே இல்லை, அந்த பிராக்கெட்டில் உள்ளது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கிடையாது. அடுத்ததில் இஎஸ்வி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் பிராக்கெட்டில் ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இல்லை. அதுக்கு அடுத்தது ஏஎஸ்வியில் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தைகள் இருக்குது, ஆனால் பிராக்கெட் போயிருச்சு. இதில் கடவுள் என்ன செஞ்சார்? அந்த வார்த்தையை சொன்னாரா சொல்லலையா? சொல்லும் போது பிராக்கெட் போட்டு சொன்னாரா இல்லை பிராக்கெட் போடாமல் சொன்னாரா? இஸ் திஸ் ட்ரூ டிரான்ஸ்மிஷன்? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் லூக் 2:23-24 2 வேர்சஸ். அதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஃபுல்லாக அந்த வேர்ஸ் ஃபுல்லாக 23rd வேர்ஸ் ஃபுல்லாக பிராக்கெட்டில் இருக்குது. ஏஎஸ்விலையும் ஃபுல்லாக பிராக்கெட்டில் இருக்குது. பிபிஇ பேசிக் பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ் அதுலேயும் ஃபுல் வேர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது டார்பிஸ் டிரான்ஸ்லேஷன்லையும் நியூ டெஸ்டமென்ட் டிரான்ஸ்லேஷன்லையும் அது ஃபுல் வேர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெஸ்லேயில் அந்த வேர்ஸையே 2ஆக உடச்சி 23rd பாதியும் 24th பாதியும் போட்டு பிராக்கெட்டில் போட்டிருக்குது. ஏன் அப்படி உடச்சி போட்டிருக்காங்க அது பின்னால் பார்ப்போம். அடுத்தது இந்த மார்க் 15:28 இந்த வேர்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அந்த வேர்ஸ் அப்படி இருக்குதா? அந்த எழுத்துக்களை பாருங்க, சும்மா சாதாரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், அதில் பாருங்க லேசாக இட்டாலிக்ஸில் போட்டிருக்குது. நாங்கள் போடலை, அவங்க பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க.
அவங்க பைபிள்லேயே அது இட்டாலிக்ஸில் போட்டிருக்கிறாங்க. மற்ற வசனங்கள்லாம் சாதாரணமாக போட்டுட்டு அதை இட்டாலிக்ஸில் போட்டிருக்காங்க. அந்த கர்சர் வச்சு காட்டுங்க. இட்டாலிக்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஏன் இட்டாலிக்ஸில் போட்டிருக்கிறாங்க புரியாது உங்களுக்கு. இப்போ அடுத்தது புரியும் பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது பாருங்க, மேலே வந்து ஏஎஸ்வியில் வந்து பிராக்கெட்டில் இட்டாலிக்ஸில் போட்டிருக்காங்க. ஏன் இட்டாலிக்ஸில் போட்டிருக்காங்கிறத பாருங்க. அடுத்ததில் அந்த வேர்ஸை பிராக்கெட்டில் போட்டான். இன்னொருத்தன் பிராக்கெட்டில் போட்டிருக்கான். டர்பி டிரான்ஸ்லேஷனில் பிராக்கெட்டில் போட்டுட்டு நோட் போட்டான், ஃபுட் நோட். மெனி லீவ் அவுட் திஸ் வேர்ஸ். நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸில் இது இல்லை. மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரொம்ப ட்ரூ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னாங்கல்ல, நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸில் இது இல்லையா. பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ அடுத்த அந்த இதே வசனத்தை பைபிளின் பேசிக் இங்கிலீஷ்னு ஒரு பைபிள் இருக்குது. அந்த பிபிஇ அந்த வேர்ஸை கொஞ்சம் படிக்கிறீங்களா? படிங்க, இதை படிங்க. இதுதாங்க அதில் இருக்குது. முதல் சைடில் போனீங்கல்ல, அந்த வசனம் இருந்துச்சுல, அப்புறம் இட்டாலிக்ஸா மாறிச்சுல, அப்புறம் பிராக்கெட் போட்டுச்சுல, இப்போ வெறும் பிராக்கெட் தான் இருக்கு, வசனத்தை காணோம். வெறும் நம்பர். இதை படிக்க முடியுமா உங்களால? இதுதான் ட்ரூ டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அடுத்தது என்ன செஞ்சுட்டாங்க? 27, 28 அதே வசனம் தான். அந்த 27 விட்டுட்டு 28வது வசனத்துக்கு 27, 28 நம்பர் போட்டிருக்காங்க. நம்பரை கணக்கு சரி பண்றதுக்காக. இதை படிச்சுக்கிட்டு போகும்போது அந்த வசனத்தை படிச்சுட்டு போவோம், நம்பரை பார்க்க மாட்டோம். அப்படி என்னமோ கரெக்டாக தான் படிக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் விட்டுட்டாங்க, அது 27, 28 போட்டாங்க. அப்புறம் பாருங்க, அது ஏற்கனவே காட்டினது தான், தனியாக காட்டணும், திரும்ப போட்டிருக்குது பிபிஇண்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1989 வெளியிட்டாங்க. அதுக்கு முன்னால் உள்ளதான் தனியாக, அதுக்காக வருவோம், இடையில மாறி மாறி வரும் உங்களுக்கு. இந்த 1989 அதே வசனத்தை போட்டிருக்காங்க பாருங்க. 25க்கு அப்புறம் 26 காணும், நேரம் 27க்கு வந்துருச்சு. தெரியுதா நம்பரு? முதல் வரியில் 27 காணும், சாரி 26 இருக்குது, 27 இருக்குது, 28 காணும், 29 வந்துருச்சு பாருங்க. நல்ல புள்ள மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. பொதுமக்களை ஏமாத்துறாங்க. கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பாதிரியார்களும் சில கிறிஸ்துவ அறிஞர்களும் என்று சிலர் உட்கார்ந்துக்கிட்டு அதை பொதுமக்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவி மக்கள்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்திக்கிட்டு என்ன காரணம்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த காரணங்கள் தெரியும். அந்த காரணங்கள் நமக்கு சொல்ல முடியாது, அவங்க நோக்கங்கள் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சிலர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க பைபிள் பரிசுத்தமானது. என்ன பரிசுத்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, வாங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். 2ஆம் குரானிக்கல்ஸ் 36வது சாப்டர் 9வது வசனம், தமிழ்ல 2ஆம் நாளாகமம். அதுல யோயாக்கீன் ராஜாவுக்கு 8 வயதா இருந்தது அப்படின்ட்டு இருக்குது. தமிழ்ல இருக்குதா? அதே இது இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, 18 இயர்ஸ் இருக்குது. தமிழ் மக்களுக்கு ஒரு பைபிள், இங்கிலீஷ் ஒரு மக்களுக்கு ஒரு பைபிள். அது கேட்டா தமிழ்ல தப்பு செஞ்சிருப்பாங்க, தமிழ்ல தப்பு செய்யலங்க, வேணும்னு செஞ்சிருக்கிறாங்க. காட்டட்டுமா? 8-18 இருக்குதா? அடுத்தது என்ன 7 வந்துருச்சு, அதுக்கு அடுத்து விட்டுருச்சு. இந்த இருக்கு, இல்லை உங்களுக்கு விட்டு மிஸ் ஆயிருச்சே. சரி, மிஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி 2ஆம் சாமுவேல் 24:13 அதுல தாவீதுடைய காலத்தில் 7 வருஷம் பஞ்சம் வந்ததுன்னு இருக்குது தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பஞ்சம் இருக்குது. எது கரெக்டு, எது ட்ரூ டிரான்ஸ்மிஷன், எது எரர் ஃப்ரீ, எதுல பொய் இல்லை, எதுல கான்ட்ரடிக்ஷன் இல்லை? ரெண்டுலையும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குதா? நீங்க பைபிள்ங்கிறீங்களே, பைபிள் கடவுளுடைய வார்த்தைங்கிறீங்களே, இந்த தமிழ் பைபிள் கடவுளுடைய வார்த்தையா, இங்கிலீஷ் பைபிள் கடவுளுடைய வார்த்தையா? எந்த பைபிளை நீங்க கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றீங்க? இங்கிலீஷ கடவுளுடைய வார்த்தைனா தமிழ் பொய்யா இருக்குதா? தமிழ பொய் கடவுளுடைய வார்த்தைனா இங்கிலீஷ் பொய்யா இருக்குதா? எது? அடுத்தது அதே இதுதான். இங்க பாருங்க, அதுல முன்னாள் சைடு போங்க. முன்னாள் சைடுல இங்கிலீஷ்ல 3 இருந்ததா? திரும்ப பாருங்க, இன்னொரு இங்கிலீஷ்ல 3 இருக்குது, இன்னொரு இங்கிலீஷ்ல 7 இருக்குது. இந்த 2 இங்கிலீஷ்ல எந்த பைபிள் சரியான பைபிள்? என்னங்க இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் முரண்பாடு, இங்கிலீஷுக்கு தமிழுக்கு முரண்பாடு, எதை நம்ப சொல்றீங்க? நெக்ஸ்ட் அதே மாதிரி அகசியா ராஜாவாகிற போது அவர் 22 வயதா இருந்துன்னு போட்டிருக்குது. இது எங்க? 2ஆம் நாளாகமத்தில் இருக்குது, 2nd Chroniclesல. 2ஆம் ராஜாக்கள் 2ஆம் கிங்ஸ்ல அதே மாதிரி இருக்கு, 22 வயசு இருக்குது. ரெண்டுலயும் 22 வயசு இருக்கு. இதுல என்ன முரண்பாடு இருக்குது? முரண்பாடு இல்ல. பாருங்க, அதே இது பாருங்க, 2ஆம் நாளாகமம் முன்னாள் ஸ்லைடுக்கு வாங்க. 2ஆம் நாளாகமம் கீழே இருக்குல்ல, 2ஆம் நாளாகம் மேல இருக்கு பாருங்க, 22 வயசு இருக்குதா? அடுத்தது 2ஆம் நாளாகத்தில் 22 இருக்குது. இங்கிலீஷ்ல அதே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல 42 இருக்குது. 22 42? எது ட்ரூ டிரான்ஸ்மிஷன், எது எரர் ஃப்ரீ, எதுல கான்ட்ரடிக்ஷன் இல்ல?
இது எந்த கோடெக்ஸ்ல இருக்குது? நீங்க 5 கோடெக்ஸ் நீங்களே, நீங்க 5 இல்ல, நான் ஏகப்பட்ட கோடெக்ஸ் தருவோம். எந்த கோடெக்ஸ்ல இருக்குது? அந்த சினாட்டிஸ் வேட்டிகன் சொல்றாங்க, அந்த லட்சணத்தை நான் காட்டுவோம். டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் சொன்னாங்க, அதையும் காட்டுவோம். வாங்க நெக்ஸ்ட். தமிழ் ஃபான்ட்ஸ் நாட் சப்போர்ட்டிங். இதுல இங்க பாருங்க, 2 சாமுவேல் திரும்ப தமிழ்ல 1700 குதிரை வீரர்கள் இருக்குது. 1700 குதிரை வீரர்கள். இங்கிலீஷ்ல 1000 chariots and 700 horsemen. 700 ரதங்களும் 1000 ரதங்களும் 700 குதிரை வீரர்களும் இருக்குது. அங்க வந்து 1700 குதிரை வீரர்கள் இருக்குது. ரெண்டுல எது கரெக்ட்? எந்த பைபிளை நம்ப சொல்றீங்க? எது கான்ட்ரடிக்ஷன் இல்ல? என்ன முரண்பா? Yes, friends. It's a good argument to hear like this. Our brother is able to bring his evidences. இது ஒரு நல்ல விவாதமாக இருக்கிறது. ஏனென்றால் அருமையான சகோதரர் அநேக ஆதாரங்களை கொண்டு வருவதற்கு கூடியவராக இருந்தார். But when we evaluate the nature of evidences which he brings, it's all confused and disqualifying. அவர் கொண்டு வருகிறதான அந்த ஆதாரங்களுடைய தன்மையை நாம் பரிசோதித்தால் அது அவைகளுக்குள்ளாகவே குழப்பமுடையதாக, அது தகுதியற்றதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. Before he uses the evidences, he has to learn how to use it. ஒரு ஆதாரத்தை அவர் கொண்டு வருவதற்கு முன்பதாக அந்த ஆதாரத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை அவர் கற்றிருக்க வேண்டும். If anyone wanted to criticize on the manuscript basis, on the bracket basis, what is in original or not, then there is some qualification. ஒரு எழுத்து பிரதிகளை பற்றி யாராவது குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் அது வந்து ஒரு உண்மையாக இருந்ததா அல்லது பிராக்கெட்ல இருக்கிறது அப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் அதிலே கற்றிருந்தவர்களாக இருக்க வேண்டும். For example, if I have a pain, I can say in medical shop, please give me a Brufen. இப்போ எனக்கு ஒரு வலி இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல எனக்கு ஒரு ப்ரூஃபன் கொடுங்க, வலி மாத்திரை கொடுங்க என்று கேட்பேன். But if I wanted to criticize the quality and formula of Brufen, then the medical department will say, please have basic knowledge of the medical department. ஒருவேளை அந்த வலி நிவாரணியான ப்ரூஃபனை குறித்து நான் குற்றம் சாட்ட வேண்டும் என்றால், அந்த ப்ரூஃபனுடைய தன்மைகளை குறித்து நான் குறை சொல்ல வேண்டும் என்றால் அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, உனக்கு இதை பற்றிய அடிப்படை மருத்துவ அறிவியல் உனக்கு கொஞ்சமாவது தேவை என்று சொல்லுவாங்க. So he wanted to criticize on the basis of bracket. அவர் எனவே அடைப்புக்குறியில அல்லது பிராக்கெட்ல இருக்கப்பட்டதான அந்த காரியத்தை குறித்து அவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். Means what is in original and what is not, what is added. அவர் சொல்லுவார் இது வந்து ஒரிஜினல் இல்லாத இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். And for this இதற்காக he needs 10 qualification. 10 தகுதி நிலைகள். First he should know biblical language, Hebrew, Aramaic and Greek. அவருக்கு வேதாகம மொழிகளான எபிரேயம், அரமியம், கிரேக் என்கிறதான மொழிகளை பற்றிதான புலமை இருக்க வேண்டும். To go and study original, அதை மூல மொழியிலே படிப்பதற்கு, verify by himself, அவர் தானாகவே அதை பரிசோதிப்பதற்கு, and then tell in a public that I have found it out. நான் அதை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு அவர் அதை செய்திருக்க வேண்டும். On the basis of translation you cannot do this one. மொழியாக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை நிச்சயமாக செய்ய முடியாது. Number 2, இரண்டாவது he should know the basic about manuscript study principle. மூலப்பிரதிகளை படிக்கிறதான அந்த படிக்கிறதான தத்துவத்தை பற்றி அவர் அறிந்திருக்க வேண்டும். Basically there are 3 principles. அது மூலப்பிரதிகளை படிப்பதற்கான 3 அடிப்படை தத்துவங்கள் இருக்கிறது. Manuscript criticism, மூலப்பிரதிகளை பற்றியதான குற்ற விமர்சனம், declaration of corruption, அதிலே பிழை இருக்கிறது என்று சொல்லி அறிக்கை செய்கிற அறிவிப்பு, and by the richness of manuscript restoration. அந்த மூலப்பிரதிகளின் ஏராளமான தன்மையில வைத்து அது மீண்டும் பல நிலைமைக்கு திரும்ப கொண்டு வரப்படுகிறதை பற்றி பேசுவது. He has quoted some of the brackets. அவர் சில பிராக்கெட்ஸை பற்றி குறிப்பிட்டார். But he doesn't know this Bible when it was translated how many manuscripts were there. ஆனால் இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட போது எத்தனை பிரதிகள் இருந்தது, மூலப்பிரதிகள் இருந்தது என்பது அவருக்கு அறியாமல் இருக்கிறது. When KJV was translated there was 6 manuscripts. KJV மொழிபெயர்க்கப்பட்ட போது 6 மூலப்பிரதிகள் இருந்தது. When RSV was done there was 100 manuscripts. RSV மொழியாக்கம் செய்யப்பட்ட போது 100 மூலப்பிரதிகள் இருந்தது. Now we have 27,000 manuscripts. ஆனால் இப்பொழுது நமக்கு 27,000 மூலப்பிரதிகள் இருக்கிறது. And all the evidences which he has brought is refuted long back. அவர் கொண்டு வந்ததான எல்லா ஆதாரங்களும் பல நாட்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பதாகவே மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. If he knows the Bruce Metzger, one of the greatest critics, மிகச் சிறந்த விமர்சகரான ப்ரூஸ் என்பவரை அறிந்திருந்தால், he says that today when we study this all the manuscript, 98%
90% all the brackets can be removed and can restore to original condition. நீங்க இந்த எல்லா மூலப்பிரதிகளையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 98% எல்லா பிராக்கெட்டுகளும் நீக்கப்பட்டு அது ஒரிஜினல் மூலப்பிரதிகளோடு கூட சேர்க்கப்படும் என்பதில் ஐயமில்லை என்று அவர் சொல்லுகிறார். And if I apply his principle for the Quran, it doesn't mean I am debating for the Quran, but if I apply this principle, இந்த அவர் உபயோகப்படுத்தின இதே தத்துவத்தை நான் அவருடைய குரானுக்கு ஒருவேளை உபயோகப்படுத்துவேன் என்று சொன்னால், ஒருவேளை நான் குரானை குறித்து விவாதிக்கவில்லை என்றாலும், he showed me the translation bracket, I can show him in original Arabic. அவர் நமக்கு இந்த அடைப்புக்குறிகளை குறித்து மொழியாக்கத்தில் இருக்கிற அடைப்புக்குறிகளை அவர் காண்பித்தார். ஆனால் அவருடைய மூல அரபியில இருக்கிறதான காரியங்களை நான் காண்பிக்க முடியும். Promise tenfold more than what he have seen right now. இப்போ அவர் என்னத்தை காமிச்சாரோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகத்தை நான் அவருக்கு காட்டக்கூடியவனாக இருக்கிறேன். Please show me the number. How many he showed it now? அவர் இப்ப என்ன நம்பர், எத்தனை எண்ணிக்கை அவர் காண்பித்தாரோ அதை காட்டிலும் அதிகமாக காண்பிக்க இருக்கிறேன். How many? எத்தனை நம்பர் அவர் ஒருவேளை காண்பித்தார் Let இப்பொழுது. me go tenfold more than that. ஆனால் அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக நாம் காமிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். I have here two Quranic manuscript studies. இந்த இடத்துல குர்ஆனுடைய மூலப்பிரதிகளை பற்றி தான் ஆய்வை பற்றி 2 மூலப்பிரதி ஆய்வு இந்த இடத்துல இருக்கிறது. Based on the Tashkent and Samarkand codex. அவர்கள் சொல்லுகிறதான அந்த டாஸ்கன் and சமர்கண்ட்ல இருக்கிறதான அந்த குர்ஆன் பிரதிகளை பற்றி தான் ஆய்வு. I have the best scholarship, Keith Small, who is the leading Quranic manuscript critics. குர்ஆனுடைய மூலப்பிரதிகளை குறித்து விமர்சிக்கிற ஒரு மிகச் சிறந்த ஆளதான கீர்த்தி என்கிறதான அவருடைய ஆய்வு இருக்கிறது. Let me show the book itself. நான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். If not emotion, but for the make you to the sense in the basis of original, not translation. ஒருவேளை இது உணர்வுபூர்வமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஆதாரத்தின் அடிப்படையிலே மொழியாக்கம் என்பது அல்லாமல் மூலப்பிரதிகளிலே இருக்கிறதான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு இங்கே காண்பிக்க முடியும். I will show in the terms of thousands. நான் இதை ஆயிரக்கணக்கிலே காட்ட முடியும். But we will keep it for the separate debate, is the Quran God's word? ஆனால் இது குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்கிறதான அந்த தனி விவாதத்துக்காக நாம் இதை எடுத்து வைப்போம். Now our point is, எங்களுடைய சொல்ல கொடுக்கிறதான if காரியம் you wanted to criticize, நீங்கள் குறை கூற வேண்டும் என்றால், விமர்சிக்க வேண்டும் என்றால், first be qualified. நீங்கள் அதை விமர்சிப்பதற்கு தகுதி உள்ளவராக இருங்கள். Learn Greek, முதலாவது கிரேக்க வேதாந்தம், learn Hebrew, மொழி எபிரேய மொழியை study the manuscript, அதன் மூலப்பிரதிகளை படியுங்க. and then you do the criticism, and there will be some value, some attention will be paid for your criticism. அதை படித்த பிறகு நீங்கள் அந்த மூலப்பிரதிகளை மூலமொழிகளை பற்றி உங்களுடைய விமர்சனத்தை கொண்டு வாங்க. அப்பொழுது உங்கள் விமர்சனத்திற்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும். But if this kinds of line of argument you bring, you will not deserve any attention. ஆனால் இந்த விதமான விவாத முறைகளை நீங்கள் கொண்டு வந்தீர்களானால் இதிலே நீங்கள் ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்க முடியாது. Now let me show the Arabic. He have shown the translation and bracket. அவர் ஒருவேளை மொழியாக்கத்தில் இருக்கிறதான பிராக்கெட்டையும் மற்ற காரியங்களையும் காண்பித்தார். நான் உங்களுக்கு அரபியை காண்பிக்கிறேன். I have here thousands. நான் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான காரியங்களை காட்ட And முடியும். we all will keep it for the Quran. Is the Quran corrupted or not corrupted God's word? இதை நம்ம அடுத்த விவாதமான குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்பதிலே நாம் இதை காட்டுவோம். With the best scholarship, not what I think, but what the scholars think about it. நான் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பது அல்ல, ஆனால் மூலப்பிரதிகளை பற்றி தான் மிகச் சிறந்த அறிஞர்கள் என்ன நினைத்தார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பதின் அடிப்படையில். For the biblical corruption, வேதாகமத்திலே கரைப்படுத்தப்பட்டிருக்கிற காரியத்தை he has not brought even one scholar of his own community. ஆனால் அவருடைய சொந்த மார்க்கத்திலிருந்து அல்லது அவருடைய சொந்த சமுதாயத்திலிருந்து ஒரு அறிஞரை அவர் குறிப்பிடவில்லை. But let me bring 6 at least. ஆனால் நான் அதற்கு எதிராக 6 காரியங்களை குறிப்பிடட்டும். Tabari, after studying, he says Bible is not corrupted. அல் தபாரி சொல்லுகிறார் வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை என்று. Al Ghazali says it is not corrupted. அல் கசாலி சொல்லுகிறார் வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை. Bukhari says it is not corrupted. புகாரி சொல்லுகிறார் வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை. Al Masudi says it is not corrupted. அல் மசூதி சொல்லுகிறார் வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை. Al Hussain says it is not corrupted. அலி ஹுசைன் அவர் சொல்லுகிறார் இது கரைப்படுத்தப்படவில்லை. Al Ghazali says it is not corrupted. அல் அஸலி மீண்டும் சொல்லுகிறார் வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை. Ibn Khaldun says it is not corrupted. இப்னு கல்துன் சொல்லுகிறார் வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை. Sir Syed of India, the founder of Aligarh University, he says when you study thoroughly on this subject, you will have only one conclusion: it is not corrupted. அலிகர் யூனிவர்சிட்டியின் ஸ்தாபகரான சர் சையத் அகமது கான் என்பவருடைய காரியத்திலே இந்த தலைப்பை பற்றி நீங்கள் படிப்பீர்களானால் அவரும் சொல்லுகிறார் வேதாகமம் எந்த விதத்திலும் கரைப்படுத்தப்படவில்லை. And I have here a book. இந்த இடத்துல என்னிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. Tampering narratives, the second book of that line. Tampering narratives, not that one. It's down actually. It's just down right there.
நான் இதற்கிடையிலே அதை தொடர்கிறேன். First, let me explain how the Bible translations are made. வேதாகம மொழியாக்கம் எப்படி செய்யப்பட்டது என்பதை நான் முதலாவது விளக்கி சொல்லட்டும். There are different ways of the translations. வித்தியாசமான விதங்களில் மொழியாக்கம் இருந்தது. For example, when KJV is translated, KJV உதாரணத்துக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட போது it went to the available manuscript at that time. அந்த காலத்திலே அவர்களுக்கு இருந்ததான மூலப்பிரதிகளை பொறுத்து அது மொழியாக்கம் செய்யப்பட்டது. Now when other translations are made, there is a way of majority. They go by the majority manuscripts. ஆனால் மற்ற மொழியாக்கங்கள் செய்யப்பட்ட போது அவர்களுக்கு இருந்ததான மூலப்பிரதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே அதிகமான மூலப்பிரதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே மொழியாக்கம் செய்யப்பட்டது. And when there are other methods, that is the critical method of the document transmission. அந்த ஆதாரங்கள் பரிமாற்றத்தின் அடிப்படையிலே ஒரு விமர்சனத்தின் அடிப்படையிலான அந்த மொழியாக்கம் நடந்தபோது, Now what do I mean by this? அப்படி என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னவென்றால், When the scribes are transmitting one document to the other, ஒரு ஆதாரத்திலிருந்து இன்னொரு ஆதாரத்துக்கு அந்த எழுத்தர்கள் தங்களுடைய காரியங்களை பரிமாற்றும் போது, if the Christians find that verse is not missed by a scribe in one of the manuscript, if the Christians find that the verse is missed in one of the manuscripts, அப்படியாக மொழியாக்கப்பட்ட மூலப்பிரதிகளிலே அது தவறப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்தார்களானால், they put it in brackets. அவர்கள் அதை அடைப்புக்குள்ளாக போட்டார்கள். That shows our honesty. அது நம்முடைய நேர்மையை காட்டுகிறது. For example, let us take the example of Mark. உதாரணத்துக்கு மார்க் சுவிசேஷத்தின் உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். The last portion of the Mark is kept in brackets. மார்க் சுவிசேஷத்தின் இறுதி பகுதி அடைப்புக்குள்ளாக இடப்பட்டிருக்கிறது. Why is it so? ஏன் அப்படி இருக்கிறது? Because in two of the manuscripts, out of the thousands of manuscripts, in two of the manuscripts, those portions are missing. ஆயிரக்கணக்கான மூலப்பிரதிகளுக்கு மத்தியிலே ரெண்டு மூலப்பிரதிகளிலே அந்த மார்க் சுவிசேஷத்தின் கடைசி பகுதி இல்லாமல் இருக்கிறது. Just because it is missing in two of the manuscripts, we put it in brackets. வெறும் ரெண்டு மூலப்பிரதிகளிலே அந்த பகுதி இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே அதை நாம் அடைப்புக்குள்ளாக போட்டிருக்கிறோம். Now that doesn't mean that the verse was never there. அப்படி என்று சொன்னால் அந்த வசனங்கள் ஏற்கனவே இல்லை என்பது அதன் அர்த்தமாகாது. For example, உதாரணமாக, if I have to give a comparison, நான் இதற்கான ஒரு ஒப்பிடுதலை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், if the Muslims had followed the same methodology in compiling the Quran, குர்ஆனை தொகுக்கும் போது அருமையான இஸ்லாமியர்கள் இந்த சேம் மெத்தடை உபயோகப்படுத்துவார்கள் என்று சொன்னால், if they had the same honesty in compiling the Quran, அந்த குர்ஆனை தொகுக்கும் போது இதே விதமான நேர்மை அவர்களுக்குள் இருந்திருக்கும் என்றால், they would have put the first chapter of the Quran in bracket. குர்ஆனின் முதல் அதிகாரத்தை அவர்கள் பிராக்கெட்ல தான் போட்டிருக்க வேண்டும். Because ஏனென்றால் one of the four major teachers of the Quran, குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டியதான மிக முக்கியமான நான்கு ஆசிரியர்களில் one of them did not agree that Surah 1 is the part of Quran. அவர்களில் ஒருவர் சூரா முதலாவது அத்தியாயம் குர்ஆனுடைய ஒரு பகுதி என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. If the Christians were doing that, they would have put it in bracket and they would have put a footnote saying that this was not found in this codex. ஒருவேளை அதை கிறிஸ்தவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அதை ஒரு அடைப்பு குறிப்புல போட்டுவிட்டு சொல்லுவார்கள், இது இந்த மூலப்பிரதியிலே காணப்படவில்லை என்று எழுதியிருப்பார்கள். Now the Muslims don't do that. ஆனால் இஸ்லாமியர்கள் அதை செய்வதில்லை. It is a question of the honesty of the Christians versus the dishonesty in the other translation. இது இன்னொரு மொழியாக்கத்தில் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இது கிறிஸ்தவர்களுடைய நேர்மைக்கும் இஸ்லாமியர்களுடைய நேர்மையற்ற தன்மைக்கும் உள்ளதான வேறுபாடு என்று சொல்லலாம். I am going to say, for argument's sake, let us consider all the verses that he cited. I am ready to say, let us remove it for the argument's sake. நாம் ஒரு விவாதத்துக்காக நாம் இதை சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் காண்பித்ததான எல்லா வசனங்களையும் நாம் நீக்குவோம். If we remove all those verses, we still have the exact same doctrine as we hold on now. அப்படி அவர் காண்பித்த எல்லா வசனத்தையும் நீக்கினாலும் கூட இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய இறை தத்துவம் என்னவென்றால் அதை அப்படியே நாம் இன்னும் கொண்டிருக்க முடியும். For example, let me say Mark chapter 15 verse 28. உதாரணமாக மார்க் 15வது அதிகாரம் 28வது வசனம், we will remove that from all the translations. அந்த பகுதியை எல்லா மொழியாக்கத்திலிருந்தும் நாம் நீக்கி விடலாம். Does that verse still exist in the Bible? If we remove that verse from Mark chapter 15 verse 28 from all the translation, does that verse exist in the Bible? Yes, it still exists because Isaiah 53:12 has exactly the same concept mentioned. ஒருவேளை இந்த மார்க் சுவிசேஷத்தின் பகுதியை நீங்கள் எல்லா
எல்லா மொழியாக்கத்திலும் நீக்கினாலும் கூட அந்த வசனங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ஏசாயா 52வது அதிகாரத்திலே 2 முதல் வசனங்களிலே நீங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். Now let me come to the Dead Sea Scrolls. நான் இப்பொழுது அந்த டெட் சீ சவக்கடல் சுருள் பற்றின புத்தகத்துக்கு வரட்டும். This is Ezekiel chapter 23. இது எசேக்கியேலுடைய 23வது அதிகாரத்தை பற்றியது. Ezekiel chapter 23 is there in the Dead Sea Scrolls which was written before Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எழுதப்பட்டதான அந்த பிரதிகளிலே இருக்கிறது என்று சொல்லி சவக்கடல் சுருள் சொல்கிறது. This is the Dead Sea Scrolls manuscripts translation. இதுதான் சவக்கடல் சுருளிலே கிடைக்கப்பட்டதான மூல பிரதிகளின் மொழியாக்கம். We were disputing about Ezekiel 23, but Ezekiel 23 is there in the Dead Sea Scroll. ஆனால் எசேக்கியேல் 23 பற்றி நாம் இத்தனை நேரம் விவாதித்துக் கொண்டிருந்தோம். அந்த எசேக்கியேல் 23 சவக்கடல் சுருளிலே இருக்கிறது. So you will have to accept that Ezekiel 23 was the original part of the God's word, correct? நீங்க சொல்ல வேண்டும் இறைவனுடைய வார்த்தையாகிய அந்த ஒரிஜினல் இறைவனுடைய வார்த்தையிலே எசேக்கியேல் 23 ஒரு பகுதி என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். Now I will God willing we will in these 2 days we will show that all these verses that they have cited, even if we remove all these verses, a parallel verse of that would still exist in the Holy Bible, and not a single doctrine of the Christianity is impacted by it. இந்த ஆண்டவருக்கு சித்தமான இந்த 2 நாட்களிலும் அவர்கள் காண்பித்த இத்தனை ஆதாரங்களையும் நீங்கள் நீக்கினாலும் கூட அதற்குரியதான வசனங்கள் இணையான வசனங்கள் வேதாகமத்திலே நாம் காட்ட முடியும். இதன் மூலமாக கிறிஸ்தவத்தின் கொள்கையிலே ஒரு சிறு பகுதி கூட பாதிக்கப்படாது என்பதை நாம் நிரூபிக்க முடியும். Now, my brother has brought some argument and I love to hear an answer. என்னுடைய சகோதரர் சில விவாதங்களை கொண்டு வந்தார். அதை நான் கேட்டு அதற்கு நான் பதில் கொடுக்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். But only one demand: be qualified critics, study the subject so you can tell the truth. ஆனால் ஒரு தகுதி என்னவென்று சொன்னால் நீங்கள் அந்த மூல பிரதிகளை படித்து அதை குறித்து விமர்சிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். And here is a best scholarship, the book I was saying. It is not my empty claim. It is the Muslim scholars have believed Bible is not corrupted. இது என்னுடைய கூற்று அல்ல. இது இஸ்லாமிய மிக சிறந்த அறிஞர்களுடைய கூற்று. வேதாகமம் கரைப்படுத்தப்படவில்லை என்பதற்காக அவர்கள் எழுதி இருக்கிறதான அருமையான ஆதார நூல் இது. Now if we apply the same criteria which brother is applying, here is a Keith Small, one of the leading critics of the Quran, then the whole Quran is lost, because according to Islam சொன்னாங்க இரர் இருக்கக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு நம்ம இவ்வளோ இருக்குதுங்கிறதுக்கு அள்ளி போட ஆரம்பித்தோம். காத்துக்கிட்டு இருந்தோம் எப்படா வருவாங்க, அளவுகள் வைத்துக்கணும். வந்தாங்க, நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, டு கிரிட்டிசைஸ் யூ ஷுட் ஹேவ் நாலேஜ். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும், அதை பற்றி விவரம் இருக்கணுங்கிறாங்க. இதை நாங்கள் ஒன்றும் அறிவு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் புதுசாக சொன்னேன், உங்கள் பைபிளில் இருக்க வேர்சஸ்லாம் எடுத்து போட்டேன். எனக்கு இதுக்கு தனியாக அறிவு தேவையில்லை. இங்கிலீஷில் உள்ள வேர்சஸை எடுத்து போட்டேன். உங்கள் ஸ்காலர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் உட்கார்ந்து பல வருஷங்களாக மொழிபெயர்த்தார்களே, அதுகளை எடுத்து நான் போட்டேன், அவ்வளோதான். நான் புதுசாக இதுக்கு எனக்கு தனி நாலேஜ் தேவையில்லை. First, I need not have any knowledge about it. I'm just quoting your scholars. I'm just quoting your Bible, different versions. That's all. I don't need any extra knowledge about it. Right. Secondly, he said you should have 10 what is that? Criteria. 10 criteria for before criticizing. The first thing, he didn't list out the 10. He just said 2. The first thing he said is we should know Hebrew, Greek and Aramaic. மொழிபெயர்க்க இதை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு 10 தகுதிகள் இருக்கணும் அப்படின்றார். ஆனால் 2 தான் சொன்னார், மற்றெல்லாம் விட்டுட்டார். 2ல் என்னன்னு கேட்டால் யூ ஷுட் நோ ஹீப்ரூ, கிரீக் அண்ட் அராமிக்ன்றார். ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ அராமிக், பட் ஐ ஹேவ் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கிரீக் அண்ட் ஹீப்ரூ. எனக்கு கிரீக்கும் ஹீப்ரூவும் வேற புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு தெரியும், பேச வராது. பிகாஸ் இட்ஸ் நாட் மை மதர் டங், ஐ கேன் ஸ்பீக், but I have a working knowledge. I can study, I can read, I can write, I can read and understand. Right. ரெண்டாவது, செகண்ட், மேனுஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதுக்கு தனியாக தெரிஞ்சிருக்கணும். 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். டு கிரிட்டிசைஸ் manuscript, you should have 3 knowledge. What are they? You should know about manuscript criticism, then declaration, and then restoration. Then he explained what is declaration. Declaration means you should declare that this is corrupted. Then he said restoration. Then you should restore the correct one. Then what is there? You declare that it's not there. Then you restore it. Who are you to restore it in God's word? அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இன்னொரு அறிவு இருக்கணுமா?
டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அது சொல்லுவாங்க. அவர் வந்து வேறு வார்த்தைகளை சொன்னார். மேனுஸ்கிரிப்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு மேனுஸ்கிரிப்ட் கிரிட்டிசிசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதாக டிக்ளேர் பண்ணணும், அறிவிக்கணும். என்ன அறிவிக்கணும்? இது எல்லாம் தப்பானது அப்படின்னு அறிவிக்கணுமா, இதை தெரிஞ்சிருக்கணுமா. அப்போ தப்பானதுன்னு தெரிஞ்சிருக்கணுங்கிற அளவுக்கு தப்பானது வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதை பற்றி ஒரு தனியாக படிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. உண்மையில் அப்படிதான். டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் சொல்லிட்டு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது. டிவினிட்டி படிக்கக்கூடியவங்களுக்கு, தியாலஜி படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அது. அப்புறம் ரெஸ்டோரேஷன் தான் விட்டு போனதை திரும்ப சேர்க்கறது. ஏதாவது வசனங்களை விட்டு போச்சா அது சேர்க்கறது தான். கடவுளுடைய வார்த்தையில சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன வேலை? இதெல்லாம் விட்டு போச்சு, நான் எப்படி சேர்க்கறது? ஆளுக்கால் இஷ்டத்துக்கு சேர்த்ததுனால தான் வந்த வேணை. அப்புறம் அரபிக்குடைய ஒரிஜினல் குரானில், அரபிக் ஒரிஜினலில் பிராக்கெட்ஸ் இருக்கலாம். அது காட்ட சொல்லிருக்கோம், அது காட்டுறாங்க, தந்தாங்கன்னா அதை பற்றி பேசுவோம். ரெண்டாவது இருந்தாலும் இதுக்குள்ள தலைப்பு இல்லை, தரட்டும், அப்படி ஒன்றுமே கிடையாது. செகண்ட்லி பைபிள் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு தபரி கோட் பண்ணாராம், கசாலி கோட் பண்ணாராம், புகாரி கோட் பண்ணாராம். லெட் எனிவன் கோட். நான் கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? லெட் கசாலி கம் அண்ட் ஆன்சர் திஸ். Let Buhari come and answer this. Let Tabari come and answer this. Or at least, if you are quoting them, you answer this. அவர் சொன்னார், இவர் சொன்னார் வேண்டாம். I am producing evidence just before your eyes. You are saying someone said this, someone said that. அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிறீங்க. நான் கண்ணு முன்னால் ஆதாரத்தை காட்டிட்டு இருக்கேன். உங்க பைபிளுக்கு இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு. It has been already refuted. எல்லாம் முன்னாலே மறுத்தாச்சு. என்ன மறுத்தாச்சு? முன்னாலே மறுத்தது இப்ப சொல்லுங்களேன் சபையில. You just, whatever has been refuted, just put it down in this audience, before this audience. Right. Aprom, he said some more things. Even if those bracket இருக்கக்கூடிய வசனங்களை நீக்கிட்டாலும் there has been no change in the doctrine. You are very doctrine that the Bible is a God's word and it has no, it can't be anything, nothing can be added to it and nothing can be deleted to it. That doctrine is changed now. Invalid. It becomes invalid. சில வசனத்தை எடுத்துட்டீங்கன்னாவே கடவுளுடைய வார்த்தையில எதையும் சேர்க்க முடியாது, நீக்க முடியாதுன்னு சொன்னா அந்த உங்களுடைய அடிப்படை தத்துவமே போயிருச்சு. How can you claim that there's no change in your doctrine? And then Ezekiel has been found in Dead Sea Scrolls. So it has existed before Jesus Christ. That's what his argument is. அதுக்கு நாங்க வரோம். We'll come to that. Right. this சொல்ல translate பண்ணுங்க. தமிழ்ல இருக்கு. Okay. So if you read these verses, whatever is in the slide, all are from 2 Chronicles chapter 22 verse 2. In one of the translation KJV, as it is popularly known, you would find the word 22. That's what it's the translation. And other two verses like the Catholic Bible and the general translation. General translation, you will find 42. Now tell us whether it is 22 or 42. And these contradictions are in the two different Tamil translations. If you accept one of the verse as God's word, you will have to deny the other one. Or we go next. Now take Luke 10:1. அதுல 70 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, 70ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்க ESV-ல 70ன்னு இருக்குது, ESV-ல 72ன்னு இருக்குது. Which is right? 70 or 72? Next. Then in today's New International Version 72, அந்த 10 இருக்கு பாருங்க, பெருசா 10 ன்னு போட்டுருக்கு பாருங்க. அதுல பாருங்க 72 appointed 72 ஒரு D ன்னு ஒன்னு போட்டுருக்குது. அந்த D க்கு கீழ பாருங்க, கீழ எஸ் D ன்னு போட்டுருக்குதா, அது கீழ பாருங்க, கீழ D ன்னு போட்டு some manuscripts 70 also in verse 17. சில manuscriptல 17 இருக்குதான். அப்ப உங்களுக்கு 70யா 17ன்னு தெரியலண்டா விட்டுற வேண்டியதுதானே. அத எது ஒரிஜினல் வேர்டு, எது கடவுள் சொன்னது, எது கடவுள் சொன்னது? Now if you have to agree 70 is true, you will have to deny the other one, 72 is false. So now tell us which is God's word, either 70 or 72. Next. Same way, RSV, Revised Standard Version of 1952, we have the originals, we can give you the originals. 1952ல RSVன்னு ஒன்று வெளியிட்டாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வந்து திருத்தி RSVன்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதை நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. கடவுளுடைய வார்த்தைகளை ஏகப்பட்ட திருத்தங்கள். எந்த அளவுக்குண்டா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எதிர்ப்பு வந்த உடனே அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ உங்க கையில் எங்கேயுமே அந்த RSV கிடைக்காது. பட் பை காட்ஸ் கிரேஸ் we have copies of it. வேணா நான் காட்ட முடியும். we have soft copy as well as hard copy. அதில் அந்த RSVல பாருங்க 17 தான் இருக்குது. இப்போ 17 இருக்குது RSVல, 1952ல 17 இருக்குது.
நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு கிங் ஜேம்ஸ் எங்க போயிடுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ரைட் ஸோ இட் ஹஸ் பீன் நாட் த ரைட் நவ் வில் கோ டு த நெக்ஸ்ட் வேர்ஸ் மார்க் 9ல 43 to 47 verses verse number 43 to 47 இதுல இந்த 44th verse-ஐயும் 46th verse-ஐயும் பாருங்க 44 46 சிவப்பு எழுத்துல போட்டிருக்கோம் அது நம்ம போட்டது பைபிளில் சிவப்பா இருக்காது நாங்க அடையாளம் காட்டுறதுக்காக சிவப்பு எழுத்துல போட்டிருக்கிறோம் இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்படி இருக்குது நெக்ஸ்ட் சொல்லுங்க If you see the King James Version, Mark chapter 9, 43 to 47, two verses which we have highlighted, 44 and 46, just have a note of that. It is existing in the King James Version. Next, this is New World Bible. See that after 44, can you see this dash there? Kila. Dash. After that, you have that 46th verse and 44 verse 44 and 46. You still have it there. Next. In RSV 1952, see that verses 44 is missing and 46 is missing. But you have some, what is that? Some footnote there. Mark N, mela. M. Next, M. If you come to the footnote down, you can see it. Many ancient authorities, many ancient authorities. The best Asian authorities are omitting this. கீழே இருக்கு பாருங்க பெஸ்ட் ஏஷியன் அத்தாரிட்டிஸ் ரொம்ப நல்ல அதிகம் முன்னால உள்ள ஏடுகள் மேனுஸ்கிரிப்ட் வந்து அது இல்லை அவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னைக்கு இருக்குது அவரே சொன்னார் மொழிபெயர்க்கும் போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை மொழிபெயர்க்கும் போது அவங்கள்ட்ட சில பிரதிகள் தான் இருந்தது 4-5 மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் இருந்தது பின்னால தான் புதுசா கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாரு புதுசா கண்டுபிடிச்சாங்கல்ல தப்புன்னு தெரிஞ்சவொன்னு எடுக்க வேண்டியது தானே கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டும் வைத்துக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் how dare you are keeping it in the Bible even after knowing that it's not the God's word claiming it to be God's word you're playing a fool with God's word next அதுக்கு பிறகு RSVக்கு பிறகு உள்ள அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல அது வந்துருச்சு 1952 ல கிங் RSVல இல்ல எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு உள்ள RSV ASVல அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல திரும்ப வந்துருச்சு நெக்ஸ்ட் Now it has come again in the other American Standard Version wherein you will find verse 44 and 46. This is New World Translation. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேப் போட்டுருப்பாங்க தெரியுது அந்த பக்கம் கோடு போட்டுருக்காங்க பாத்தீங்களா 44க்கும் 46க்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் போட்டுருக்குது அதை பத்தி எந்த ஃபுட் நோட் எதுவுமே இல்லை In New World Translation they have just put a bar blank. There's no footnote also. Next. Today's New International Version. Adala parunga 44 is missing. Can you see that? Immediately after 43, 44 is in bracket. The number 44 is in bracket mela. Can you see that? The number 44 and 46 is in bracket. Number a bracket. Modala verse bracket la potanga. Now the number has come within the brackets. Next. This is easy readable version ERV easy readable version ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது ERVன்னு சொன்னோம்னா அவங்க நமக்கு நம்ம திருத்தி கொடுப்பாங்க ERV see the 44B and then here 46BC it's in the footnote 2 நம்பர் போட்டாங்க next இங்க பாருங்க ஓப்பன் இங்கிலீஷ் பைபிள் இதுல பாத்தீங்கன்னா நம்பரை பாருங்க 43 நம்பர் சைடுல போட்டாங்க ரொம்ப புத்திசாலி ரொம்ப they have been very clever to put the numbers on the side. After 43, 45, 47, 48, it goes on. Deliberately they have done this. 44 the 44 and 46 is missing. But you will not notice it. அது கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க பாட்டுக்கெல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு படிச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க your Christian brothers and sisters you are being cheated by your scholars. Next ERV தமிழ்ல easy readable version சொல்லி தமிழ்ல ஒன்னு வந்திருக்குது அதுல பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் ஸ்டார் போட்டு கீழே ஃபுட்நோட் போட்டாங்க பாருங்க வாக்கியம் 44 கீழே ஃபுட்நோட் வாக்கியம் 44 46 ப்ளீஸ் மூவ் சில கிரேக்க மார்க் பிரதிகளில் 44வது வாக்கியம் உள்ளது அது 48வது வாக்கியம் போன்றுள்ளது அவ்வளவுதான் ரெண்டுலயும் அதே தான் போட்டிருக்கோம் சிலதுல இருக்குது இதுல இல்ல அவங்க வச்சிருக்க மெஜாரிட்டி ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்குது ஏசியன் ஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல they have put two note saying that this is available in few ancient manuscripts. Next again same thing New Revised Standard Version NRSV King James Version was revised RSV then again it was re-revised
NRSV. NRSV, see, There's no 45. the number is missing. 43, it goes to 45. 45, it goes to 46. Sorry, 47. My Christian brothers are always weak in maths. 3:1. We'll come to that later on. 3-1 அது தனியாக தலைப்பில் இருக்குது, அந்த தலைப்பில் பேசிக்கலாம். எப்பவுமே மேக்ஸில் கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் வீக்காக தான் இருக்கிறாங்க. அகெயின் இது இன்னொரு வேர்ஷன், இன்னொரு சாப்டர். மத்தேயு 18ல் 10-12. அங்கே பாருங்கள், கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் அது ரெட்டிங்கில் போட்டு வச்சுருக்கிறோம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்டது. ரெட்டிங்கில் இருக்குதா? அடுத்ததில் பாருங்க, பிபிஇயில் வெறும் நம்பர் மட்டும் போட்டிருக்குது, வேர்ஸ் இல்லை. அந்த ரெட்டிங்கில் போட்டதை நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக போட்டோம். நெக்ஸ்ட் வேமவுத் நியூ டெஸ்டமென்ட் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10-11 போட்டு அங்கே வந்து 11th-11வது வசனம் இல்லை. இங்கே என்ன பண்ணுறது, 10th verse போட்டுட்டு 11-12 போட்டாங்க. இவங்க வேமவுத்தில் 10-11 போட்டாங்க. 10வது வசனத்தையே 10-11 போட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா 10க்கு NRSVயில் 10க்கு அடுத்து 12 வந்துருச்சு. ஒவ்வொரு வேர்ஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி போட்டுக்கிட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா, இல்லை கடவுளை ஏமாற்ற பார்க்குறீங்களா? Are you trying to cheat the people or God? Whom are you playing with? Next. In Weymouth's translation, if you see, they have deliberately put 10 and 11. They purposely deleted the verse 11 which is present in KJV. We are not translating in English because it's self-explanatory. All the slides are in English. Right. This is King James Version. Mark 6, chapter 16, verses from 6 to 20. அப்படி இருக்குதா? So not 6 to 20, it's 9 to 20. It's 9 to 20. இந்த 9 to 20 பார்த்தீங்கன்னா அந்த verse கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்படி இருக்குது. அவரே சொல்லிட்டார். நான் சொல்றதுக்கு முன்னால அவரே சொல்லிட்டார். ஈவன் தென் அவர் சொல்லிட்டாங்கிறதுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. நம்மளும் சொல்றோம். அவர் நல்ல புள்ள மாதிரி சொல்லிருப்பாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு, அது வந்து we found later on it's not in the Asian manuscript, so we have put it in the bracket. Where is the bracket here in King James Version? அவர் என்ன சொன்னாரு, இந்த 9வது இருந்து 20வது வசனம் வரைக்கும் பழைய பிரதிகளில் இல்லைங்கிறதுனால நாங்கள் பிராக்கெட்ல போட்டுட்டோம். எங்க நேர்மையா பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. வேர் இஸ் த பிராக்கெட் ஹியர்? இந்த பிராக்கெட்டுங்க எங்க இருக்குது? இதுல ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. யூ ஆர் ரீபிரிண்டிங் இட் அகைன் அண்ட் அகைன். பிராக்கெட் இல்லாம, வித்அவுட் அ பிராக்கெட் யூ ஆர் பிரிண்டிங் இட் அகைன் அண்ட் அகைன். நெக்ஸ்ட். See, இங்க பாருங்க, RSV King James Revised Standard Version of 1952. அந்த வெர்ஷனை பாருங்க, மேல உள்ள எழுத்துக்களை பாருங்க, பெருசா இருக்கும். இதை அப்படியே சின்னதாக்கிட்டாங்க. ஃபுட்நோட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஃபுட்நோட்டா போடல, ஃபுட்நோட் மாதிரி அப்படி போட்டு விட்டாங்க. இட்டாலிக்ஸ்ல சின்ன எழுத்துல போட்டு இட்ஸ் மிஸ்ஸிங் இன் சம் டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அப்ப இது 1952ல கரெக்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ அடிக்கக்கூடிய வெர்ஷன்ஸ்ல ஏன் அடிக்க முடியல? இப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2000 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்களே, விண்டோஸ் 2000 மாதிரி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2000லாம் அடிக்கிறீங்களே. Why are you still retaining it in your King James Version 2000? Next. Again, இன்னொரு வெர்ஷன்ல பாருங்க. Which version is this? We have not marked the version. If you want, I'll check it and I'll give you. அதுல வந்து there are two versions, shorter ending and longer ending. இதுக்கு சுருக்கமான முடிவுரை, விரிவான முடிவுரை. என்ன முடிவுரை எழுதுறீங்க இதுக்கு? கடவுளுடைய வார்த்தையில சுருக்கமான முடிவுரையா விரிவான முடிவுரையா? ரெண்டும் கடவுள் தான் சொன்னாரா? இல்ல ரெண்டுல எதை கடவுள் சொன்னார்? ரெண்டையுமே சொல்லலன்னு சொல்றாங்க, இல்ல சுருக்கமானதை சொன்னாங்கன்னு சொல்றாங்க, இல்ல பெருசா சொன்னாருங்கறாங்க. What did God say? எதை God சொன்னாரு? Next. One you have translated saying that it's shorter ending, another one has longer ending. From these two, which one do you believe as the word of God? Then again, Montgomery NT-ல அதே இது appendix னு சொல்லி போட்டுங்க சேர்த்திருக்காங்க, without a bracket. அது சின்னதா appendix போடுங்க. அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ அப்படி படிச்சுக்கிட்டே போயிடும், ஏதோ பைபிள்ல இருக்கு நம்பிக்கிறவாங்க. மக்கள் அப்படி ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட். சேம் திங். இங்க பாருங்க, இதுல பிராக்கெட் வந்துருச்சு. ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பிராக்கெட் வந்துருச்சு. பிராக்கெட் போட்டு ஒன்றும் போடல, சும்மா விட்டு போயிட்டாங்க. பிராக்கெட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கிருபையினாலே மீண்டுமாய் நான் ஆரம்பிக்கிறேன். Let me start with those verses that the brother has, our friend has cited.
நம்முடைய சகோதரர் மேற்கோள் காட்டின வார்த்தைகளை நான் மீண்டுமாய் குறிப்பிட விரும்புகிறேன். He said Mark chapter 9 verse 44 and Mark chapter 9 verse 46 is missing in many translation, but it is found in some translation. அவர் சொன்னார் மார்க் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனமும் 46ஆம் வசனமும் சில மொழிபெயர்ப்புகளிலே இருக்கிறது, மற்ற மொழிபெயர்ப்புகளிலே இல்லை என்று சொல்லி. I have already told you an argument that even if I remove Mark chapter 44 and 46, that verse is still there. ஒருவேளை அந்த 44 46 வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து விட்டாலும் கூட இன்னும் கூட வேற பகுதியிலே அந்த வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். First let me read that verse, Mark chapter 9 verse 44. Let me read that verse. முதலாவதாக நான் மார்க் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். Where the worm does not die and the fire is not quenched. This is the missing verse. Remember it. Where the worm does not die and the fire is not quenched. அங்கே புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். And verse 46, same verse. Where their worm does not die and the fire is not quenched. 46ஆம் வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். So these verses, the same verse is missing in some manuscripts. Therefore they have whichever manuscript methodology they are following, they have either included or